என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா? சிறிதும் கவலைப்படாதே என் தங்கமே. சவாலிட்டு சொல்கின்றேன், நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. நேர்வழியில் செல்லும் உனக்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று காத்திருக்கின்றாய். நேர்மையாக வாழ்பவர்கள் சோதனைகளை சந்திப்பது என்பது ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல, புதிதான விஷயமும் அல்ல. என் அன்பு குழந்தையே, அப்படி சோதனைகளை சந்திப்பதை தாண்டி அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் நன்மைகளும் சேர்ந்தே வரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் கடினம். ஏதாவது ஒரு மனக்குறை என்பது இருந்து கொண்டேதான் அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனதை திருப்திகரமாக வைத்து கொள்வது என்பது நம் கையில்தான் இருக்கின்றது. நாம் அனுபவிக்கும் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும், நம்முடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் சோகமாக இருப்பதற்கும் எல்லாமே நாம் தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை இப்படி செல்வதற்கு காரணம் நாம் தானே தவிர வேறு யாராகவும் நிச்சயமாக இருக்க முடியாது. யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் அந்த துன்பத்தை நீ ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உன்னிடத்தில் தானே இருக்கின்றது. யார் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பினாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த இடத்தில் புறக்கணிப்பதும் உன் மனநிலையை பொறுத்துதானே உள்ளது. எந்த ஒரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உன்னுடைய மனநிலைக்கு இடம் தராமல் எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்வது உனக்கு சிறப்பானதாக இருக்கும். கவலைகள் எல்லாம் காணாமல் போக, சங்கடங்கள் எல்லாம் கலைந்து போக நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உண்மையை பேசுகின்றாய், அதனால் பாதிப்பை அதிகமாக பெறுகின்றாய். அதனால் உன்னுடைய நிலையை நீ மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய நேர்மையும் உண்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ தோற்று போக மாட்டாய். தேன் போல பேசி பேசி சிலர் பகட்டாக நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வெளி வேடமும் போலி வேடமும் நீண்ட நாட்களுக்கு நிலைக்கப் போவது இல்லை. உண்மையான குணம் என்ன என்பது ஒரு நாள் தெரிய வந்தே தீரும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு விடுவான் என்பதைப் போல அவர்களுடைய குணம், உண்மை குணம் ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அப்பொழுது அவர்கள் எதற்காக இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்ற உண்மையையும் புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, யார் எப்படி இருந்த பொழுதிலும் உனக்கான சரியான நிலையிலிருந்து நீ மாறாமல் இரு. உன்னுடைய நல்ல பண்பும் குணமும் எப்பொழுதும் உன்னை தோற்று போக விடாது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் எப்பொழுதும் நான் உன்னை கைவிடாமல் காக்க உதவக்கூடியது. நீ உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்கும் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்கும் இந்த சாய்நாதன் நான் இருக்கின்றேன். என்னுடைய பாதத்தை சரணடைந்த நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மைகளை காண்பாய். அனுதினமும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையில் நான் உன்னை வைக்க விரும்புகின்றேன். ஆனால் தற்சமய நிலைமையோ அனுதினமும் ஏதோ ஒரு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றாய். அந்த நிலை இன்றோடு முடிந்துவிடும் என் குழந்தையே. நான் உன் பின்னால் இருந்து பக்கபலமாக உன் செயல்கள் அனைத்திற்கும் வலுவூட்டி கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய திறமை பல மடங்கு பெருகுவதற்கு காரணம் நான் பின்னால் இருந்து உன்னை ஊக்குவித்து கொண்டும் தட்டி கொடுத்து கொண்டும் ஆறுதலாகவும் வலிமையாகவும் இருப்பதுதான் காரணம். இனி உன்னுடைய திறமைகள் பல மடங்கு பெருக்கெடுக்கும். நீ யார் என பிறருக்கு நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும். பிறர் உன்னை மதிக்கவில்லையே என்று கவலைப்படாதே. எதற்காக உன்னிடம் சரியாக பேச மாட்டேங்கிறார்கள் என்று எல்லாம் கவலை கொள்ளாதே. என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னிடம் நல்லபடியாக நடந்து கொள்ளும் வரை சற்று பொறுமையாக இரு. காலமும் நேரமும் வரும்பொழுதுதான் எல்லாமும் சரியாக பிறருக்கு தெரிய வரும். அதுவரை நடப்பது அனைத்திலும் நன்மைதான் நிகழும் என்று நம்பிக்கை கொள். என் அன்பு குழந்தையாகிய நீ செய்யக்கூடிய செயல்கள் யாவுமே இனி பிறருக்கு வியப்பூட்டக்கூடிய அளவில், மிகவும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் நிச்சயம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் மனதை அச்சப்படுத்துகின்றது. சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் ஏனோ உன்னை பயமுறுத்துகின்றது. அந்த பயத்தையும் அச்சத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கக்கூடிய நிலையை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக கவனித்துக்கொள். மனதை அமைதியாக வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, காசு பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமானது. எல்லா செல்வங்களை பெற்றிருந்தும் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதையாவது அனுபவிக்க முடியுமா? ஆரோக்கியம்தான் முதலில் பெரிது. ஓடி ஓடி உழைப்பது
ஓரளவிற்காவது நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற மனப்பான்மை இருந்தால் போதும். பேராசை என்ற குணம் ஒரு பொழுதும் யாருக்குள்ளும் தோன்றாமல் இருந்தால் வாழ்க்கை நலமானதாக இருக்கும். பல விஷயங்கள் உனக்கு கவலையில் முடிந்திருக்கின்றது. ஆனால் இனி ஆரம்பமே இன்பம்தான். என் அன்பு குழந்தையே, சோர்வடையாமல் உழைக்கின்றாய். உன்னுடைய முயற்சி ஒரு பொழுதும் வீண் போகாது. யதார்த்தமாக பிறரிடம் பழகுகின்றாய். அந்த யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை, நேர்மை அவர்களுக்கும் புரியும். உன்னுடைய மனம் எதற்காக ஏங்கி தவிக்கின்றதோ அந்த விஷயத்தில் நான் ஆச்சரியத்தை கொண்டு வருவேன், அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன். இத்தனை நாள் தாமதமானது, இனியும் எந்த ஒரு தாமதமும் சர்வ நிச்சயமாக ஆகாது. உன் மனதில் நீ என்னிடம் கேட்டு தவித்து கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயமாக பூர்த்தி அடையும். நீ நினைத்த காரியத்தை நான் கைகூட வைப்பேன். கவலைகள் இல்லாமல் இரு. பலன் நிச்சயம் கிடைக்கும். சத்தியத்தை கடைபிடிக்கும் உனக்கு சவாலிட்டு சொல்கின்றேன், நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். உன் மனம் நிறையும்படியே, திருப்தி அடையும்படியே அனைத்தையும் தருவேன். யாருக்கும் கிடைக்காத வரம் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே. பல முறை முயற்சித்தும் ஆகாத விஷயங்கள் எல்லாம் இம்முறை முயற்சி செய்தால் நிச்சயம் கைகூடி வரும். இது எப்படி நிகழ்ந்தது என்று உன் மனம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, உன் உடல் மெய்சிலிருக்கக்கூடிய அளவிற்கு இனி வரும் நாட்கள் உனக்கு அற்புதமாக இருக்கும். முன்பெல்லாம் யாராவது ஒரு சிறு விமர்சனம் உன் மீது வைத்தாலோ, குறைகளை சொன்னாலோ உடனே பொங்கி எழக்கூடிய அளவிற்கு கோபம் வந்தது. ஆனால் தற்சமய நிலை மாறி உள்ளது அல்லவா? உனக்குள்ளும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அல்லவா? என் மீதான பக்தி உன்னை மாற்றியுள்ளது அல்லவா? என் அன்பு குழந்தையாகிய நீ இப்பொழுது எல்லாம் உன் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொண்டுள்ளாய். வீணான கோபம் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை தெரிந்து கொண்டு கோபத்தை தணிக்க முயற்சி செய்கின்றாய். புரிய வேண்டிய விஷயங்களை புரிய வைக்கவும், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை புரிந்து கொண்டும் உன்னிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நல்ல மாற்றமானது உன்னிடத்தில் ஏற்பட்டிருப்பதால் உன் வாழ்க்கை நிச்சயம் நலமடையும். இப்படி சிறு சிறு மாற்றங்களாக ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளும் தோன்றுவது போல பிறரிடத்திலும் அந்த மாற்றங்கள் நிச்சயம் வந்து உன் வாழ்க்கையே செழிப்பாக மாறும். என் மீதான பக்தி உன்னை மாற்றமடைய செய்யும். எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றமே இல்லையே என்று உன் வாழ்க்கையின் மீதான வெறுப்பும் உனக்கு மாறும். கஷ்டப்படுகின்றோம், ஆனால் நமக்கு நன்மைதான் கிடைக்கின்றது, நம் அப்பா நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்று என் சக்தியை நீ உணருவாய். என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து இன்ப காலத்தில் இன்றைய தினத்தில் இருந்து நீ நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய அளவிற்கு மாற்றம் ஏற்படும். நல்லது நடக்கப் போகின்றது என் குழந்தையே. மகிழ்ச்சியான செய்திகள் உன் செவி வந்து சேரப்போகின்றது. உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற சுப நிகழ்ச்சிக்காக காத்திரு. வெகு விரைவிலேயே சுப நிகழ்ச்சி நடக்கும். நல்லது நடக்கும்.